ஹாய் காய்ஸ், நாங்கள் உங்கள் வெர்னா கேமர்ஸ். என்னடா போன வீடியோவில் தான் டொர்னடா கேமர்ஸ்னு பேர் வச்சிங்க, இதில் மாற்றிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. டொர்னடா கேமர்ஸ்னு யூடியூப்பில் போட்டாலே பல நேம் வருது, அதனால தான் நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க போய் பாருங்கள். அதில் கிரானி 3 வந்து ஜைனிஸ் கேப்பும் கேடிஸ் கேப்பும் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஹவுஸ் ஆஃப் ஸ்லெண்டினான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், நாங்கள் நல்ல ஈஸி தான் வைக்கிறதா இருக்கோம். நாங்கள் ரொம்பவே ஓபன் சொல்ல முடியாது, ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம், அப்புறம் அப்படி தான் இருக்கும். ஐடென்டிஃபை ஃபிகர் அவுட் தி மிஸ்டரி ஆஃப் தி செலிண்டா. ஓகே, என்ன சொல்லியிருக்கானுங்க வந்து இந்த செலண்டினாவோட மிஸ்ட்ரியை நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அங்கே 8 ஃபோட்டோ பீஸுன்னு காட்டுதில்ல, அது எல்லாத்தையும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இதனோட கபோர்டு, இதனோட சாவி. சரி, ஒரு சாவி எடுத்துக்குவோம். இங்கே போதும். எங்கே பாருங்க, பீஸ் ஆஃப் ஃபோட்டோ கிடச்சிருக்கு. இதுவும் பேப்பரா? ஸோ இதுவும் ஃபோட்டோவா? ஒன் பீஸ். இங்கே மட்டும் ஒரு இது கூட இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்து. ஓ, எது பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியாதா என்ன? அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ செலண்டினா பார்க்க அழகாக இருக்குது. ஒரு கீ கிடச்சிருக்குங்க. இப்போ இப்படியே இந்த வழியில் போனோம்னா எதாவது கிடைக்கும். இவன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாரு. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து அந்த மிஸ்ட்ரியை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? என்னங்க இது 8 கால் போச்சு. ஏஞ்சலினா தலை வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியாது, ஏஞ்சலினானா யாருன்னா கிரானியோட பொண்ணு. அப்போ ஸ்லெண்டினானா யாருன்னா ஏஞ்சலினாவோட பொண்ணு. அதுவே நம்ம ஸ்லெண்டினா சைல்டுனா ஸ்லெண்டினாவோட பையன். அந்த கிரானி 2ல் கூட நீங்கள் நிறைய அந்த இடத்துல பார்த்துருப்பேன் நீங்கள். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எதுவும் இருந்து பீஸ் கிடச்சிருக்கு. சூப்பர். ஒரு கீயை யூஸ் பண்ண விட்றாரு. எங்கள் சவுண்டு கேட்குதா? சவுண்டு கேட்குது எனக்கு. அலற மாதிரி இருக்கு யாரோ. சரி, இங்கே வேறு ஏதாவது இருக்கு? ஒன்றுமே இல்லைங்க. இது என்னங்க பேப்பர் மேப்? ஓ, இதுதான் மேப்பா? பெட்ரூமில் இருக்கோம். அடுத்து சரி, இங்கே போகலாம். ஓ, இவங்களாம் மறைச்சி வச்சுருக்காங்க பாருங்க ஃபோட்டோ பீஸு. இப்போ இது மட்டும் நம்ம பார்க்கலன்னா அப்புறம் அவ்வளோதே. அப்போ அப்படியே போய் இப்போ எங்கே போகலாம்? இடம் பார்த்தாச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோக்கு 100 லைக்ஸ் டார்கெட் கொடுத்துருந்தோம், யாருமே லைக் பண்ணல. சரி, செகண்ட் வீடியோவுக்கு 200 லைக்ஸ் வைப்போம்னு பார்த்தா யாருமே வைக்கல. நாங்கள் இந்த வாட்டி 300 லைக்ஸ் வைக்க போகிறோம். ஏன்னா ஸ்லெண்டினாவோட ஃபேன் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேங்க, மேலே எதுவும் இல்லை, நம்ம கீழே இறங்கி போய் பார்ப்போம். அதோட நம்ம நேம் மாற்றினோம், டொர்னடா கேமர்ஸ்லேருந்து பெர்முடா கேமர்ஸ்ன்னு மாற்றினதுனால எங்களுக்கு அந்த பழைய வீடியோ 2 மட்டும் அழிஞ்சு போச்சு. நாங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணணும். வெயிட், எங்கள் பெரிய வீடாக தாங்க இருக்குது. கீ இல்லைங்க நமக்கு. இது நம்ம புதிய இடம் மாதிரி இருக்குது. ரொம்ப வந்துடாதீங்க, இருக்குல்ல. ரொம்ப நடக்கிற சவுண்டு தான்ப்பா. சாக்கு இந்த கேமில் ஸ்லெண்டினா மட்டும்தான் வருவாங்க. ஆமாங்க, செலண்டினா மட்டும்தான் வருது. நான் கூட ஃபோட்டோ பீஸ் டோர் பின்னாடி ஃபோட்டோ பீஸ் எங்கடா? இல்லைடா, இல்லை அந்த பக்கம் வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ பீஸ் இருக்குங்க. 4 கிடச்சிருச்சு. இந்த கதவை திறக்கலான்னு வந்தேன். இது ஆஃபீஸ் ரூமாங்க. பரவாயில்ல, பட் கிரானி 3 மாதிரிலாம் அது ரொம்பலாம் ஸ்லெண்டி நம்ம ஸ்க்ரீனை பிடிச்சி இழுக்க தேவையில்லை. ஆமாம், அப்படி லேசாக இப்படி திருப்பினாலே போதும். அப்படியே போயிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கும். முடிச்சு வந்து சரி விட்டு திரும்புவோம். நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் தான் இந்த கேம் போட சொன்னால் ரொம்ப பிடிக்கும் ஸ்லெண்டினா ஹவுஸு, ஓரளவுக்கு நல்லாவே வியூஸ் போகும், நீ வேணால் போட்டு பாருன்னா ஃபோட்டோ பீஸ் இருக்குது. அதை நம்ம தான் போட்டிருக்கோம். இதாங்க அந்த 8 கால் பூச்சியில் ஒரு தலை மாட்டின மாதிரி இருந்துச்சுல. கிரானியோட பொண்ணுன்னு சொல்லலாம், ஸ்லெண்டினாவோட அம்மானு சொல்லலாம். எனக்கு யாருங்க அது?
இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். ஏய் ஓப்பன் பண்ண முடியல. பாடி ஐயோ ஐயோ பக்கத்தில் போகுமா வேணாமா ஆண்டி? சரி போவோம். திருப்பு இப்போ சலண்டினா வந்து அதுவாக போயிடுச்சு. ரொம்ப பயமுறுத்தாதடி, பயமாக இருக்கு. சரி இப்போ நம்ம எங்கே போகலாம்? சரி இப்படி போகணும். எல்லா அந்த இடத்தையும் வழிதான் எங்கள் சலண்டினா. ஓ ஆனால் ரொம்ப ஹாரர் கேம் தாங்க இது விளாண்டு. இந்த வீடியோலாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன ஃபோட்டோ பேசியிருக்குங்க. அடுத்து என்ன கேம் போடலான்ட்டு. இங்கே ஒரு சாவி இருக்கு, கீழே வேறு ஏதோ வழி போகுது. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்குது மூஞ்சி? நினப்பு தான். சரி இது ஒரு கீ இருக்கு. டோரிஸ்ட் லாக் யூனிட் செல்லர் கீயா? சரி அது என்ன? அது என்ன இலவு கீயோ? போய் பார்ப்போம் வாங்க. சரி இங்கிட்ட நம்ம இன்னும் போகல, அப்படி இங்கிட்டே போங்க. புது இடம் போல. எங்க இன்னும் ஒரு பீஸ் தான் தேவைப்படுது. ஓய் சொல்லிட்டு அம்மா எட்டி பார்க்குதுங்க. போமா வேணாமா? ஓ தெரியுது என்ன யாருமே இல்லை. சரி ஒரு பீஸ் தான் இப்போ நமக்கு தேவை. இந்த டோர் கீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பீஸ் ஆச்சு கிடச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் அதுவும் போயிடுச்சு. கொஞ்சம் கோளாறான ஸ்லண்டினாவாக இருக்குது. இத்தனை டோர் இருக்குங்க இங்கே. இன்னும் அதில் ஒரு டோர் இல்லையா? என்ன இடத்துல எஸ் நம்ம கடைசி பீஸி கண்டுபிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட அவ்வளோதான். தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பார்க்க போகிறோம். மேப்பை பார்த்து போவாங்க. இங்கே ஒரு நம்ம இப்போ எங்கே போகணும்? செல்லர் டோர் இல்லையே. இல்லை இந்த இங்கே தான் போகணும். எங்கள் பக்கத்தில் வந்துட்டு நம்ம அவ்வளோதான் திறந்து நான் அந்த இங்கே இந்த இடத்துல தான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பிக்சர் வர போகுது? ஓ கீ தான். செல்லர் கீ கிடச்சிருச்சுங்க. செல்லர் கீ. இப்போ நம்ம இந்த கீழே போகிற ஸ்டேர்ஸ் கிட்டே போகணும். இதுக்குள்ளே போனால் என்ன வரும்? இங்கே ஸ்டேர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டில் இருக்குல்ல. இப்படி போயிட்டு ஓகே. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு அப்படி எப்படி லெஃப்ட்டு? இது ரைட்டு. கரெக்டு தான். கரெக்டாக தான்டா போகிறேன். இங்கே குழப்பிடுற போலடா. இங்கே போயிட்டோம்னா அந்த கீழே இறங்குற மாதிரி வழி வருதா? இதுதான் ஒரு வேளை வெளியே போகிற கீயோ? இருந்தாங்கடா ரூமுக்குள்ளே ரூமு. சரி இப்போ நம்ம என்ன இப்போ என்னாச்சு? இல்லை கதவு பிடிக்குச்சுடா. மறுபடியும் கீ கூட இல்லைடா. சரி இப்போ உள்ளே போய் இடமா எடுக்கணும் இருக்குங்க. என்ன பண்ணணும்னு கூட சொல்லலை. உள்ளே ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த இவ்வளோ பெரிய பாக்ஸு? நான் கூட தங்க புதையல் இருக்குன்னு நினச்சேன். இந்த சலண்டினா ரொம்ப க்ரோபாரா? இதை வச்சு என்ன பண்ணுறது? க்ரோபாரு டோரு இது செல்லர் டோர்னு ஏதோ ஒரு டோர் இருக்காம்ல. செல்லர் டோரு. சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம். எல்லா டோரையும் திறந்து பார்க்கும்போது அவங்களே ஏதாவது கேட்பாங்க. வாங்க சொல்லிட்டு நான் பெட்டி பார்த்துச்சா? இங்கே கேம் விளாட இதோட மிஸ்ட்ரி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஆவலாக தாங்க இருக்குது. சரி இந்த ரூமுக்குள்ளே ஏதாவது ரூம் இருக்கா? பெரிய ரூமோ? எதுவுமே இல்லை. என்னடா அது? என்ன இலவுது? சரி இந்த பெட்டிக்குள்ளேயே தான் இருக்குமா? இதுக்குள்ளே எதுவும் இல்லை. காலி பெட்டியை வச்சு ஏமாத்துறாங்க. இனிமேல் இந்த பெட்டியெல்லாம் திறந்தே பார்க்கக்கூடாது. இல்லை திறந்து பார்ப்போம். சரி அடுத்து எதாவது இருக்கா? சரி அந்த இடத்துல எதுவும் இல்லை. நம்ம அந்த வழிக்கே தான் அங்கே போகணும். மறுபடியும் அங்கிட்டு போனால் முட்டிச்சு வந்துட்டாங்க. இப்போ இப்படியே போயிட்டு இப்போ எங்கிட்டு போகலாம்? சரி அங்கிட்டு முட்டு இருந்தா சரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். வேறு வழியே இல்லை. ஐ திங்க் நீங்கள் நார்மலாக லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் விட மாட்டீங்க போல். நீங்கள் மட்டும் லைக்கு சப்ஸ்கிரைப்பு ஒரு இந்த வீடியோவோட டார்கெட் 300 லைக்ஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எங்களோட நேம் ரிவீல் பண்ணுவோம். கன்ஃபார்ம். நாங்கள் ஒன்றும் போய் சொல்ல. இந்த டோர் தான் போடாது.
குரோபார் காணும் யூஸ் ஆயிடுச்சு. அதை யூஸ் பண்ணிட்டோம் நம்ம. இந்த பெட்டிக்குள்ளேயே ஏதாவது இருக்காடா? இதாண்டா லாஸ்ட் இது. இங்கே ஏதோ ஒரு மண்டை ஓடு. சலண்டினாவோட இது டச் பண்ண சொல்கிறாங்க. டச் பண்ணியாச்சு. இன்னும் அவ்வளோதானா? ஓ இல்லை இருக்குங்க. ஆஞ்சலினா ஸ்லெண்டர்மேன். இதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நம்மகிட்ட இருக்க வியூவர்ஸ்லாம் 300 கிட்ட கூட இல்லை. ஸோ நம்ம லைக்ஸ்லாம் அவ்வளோ வாங்குறது கஷ்டம்தான். பட்டு வந்து உங்களால் நினச்சா முடியும். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் நமக்கு எவ்வளோ வியூவர்ஸோ லைக்ஸோ வருதுன்னு தான் முக்கியம். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி தானே ஆகணும். ஸோ பாய்.